ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு தெரிவிச்சிருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடிக்கான தகுதி உள்ளவர்களுடைய பட்டியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தகுதியுள்ள அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உறுதி. ஸோ இதை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த 2026 தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் தகுதி அச்சவர்கள், யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடையாது. உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கணும், இனிமேட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும். எத்தனை சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறவர்களில் எத்தனை பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, ஓய்வூதியம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களுடைய மொபைலுக்கு வரும். பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி, அதாவது 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று பண்ணாங்க. அதாவது தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்தாலே நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது எல்லா குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று பண்ணாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒன்று ஆச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026லேயும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் என்ற நோக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் எக்கச்சக்கமான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்காக அவர்களுடைய நகையை கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், அதாவது ஏகப்பட்ட பேர், முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கூட்டுறவு வங்கிகளில் கடந்த 2021 விட இப்போ அதிகமான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆகும் அப்படின்றத தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின நியூஸை பார்க்கலாம். சென்னை தகுதியுள்ள அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்க அரசு தயாராக உள்ளது என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நேற்று பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் மீது நடந்த விவாதம் வருமாறு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக, திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக 5 பவுனுக்கு குறைவாக கூட்டுறவு வங்கிகள் நகைகள் அடகு வைத்தவர்களுக்கு அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு, அதன்படி தள்ளுபடி வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரியசாமி, கூட்டுறவு வங்கிகளில் 5 பவுனுக்கு குறைவாக நகைகள் 13.40 லட்சம் பேருக்கு 6000 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். அதையடுத்து நகைக்கடன் தொடர்பான ஆய்வு செய்ததில் போலி நகைகளை வைத்தும் வெறுமனை எட்டளவில் பதிவு செய்தும் நகைக்கடன் வாங்கி அதே வங்கியில் நிரந்தர வைப்பு தொகை வைத்திருந்தது, ஒரு குடும்பத்தை சேர்ந்த பல பேர் வெவ்வேறு கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வைத்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 97,000 பேருக்கு 375 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 13 லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் வச்சிருக்கிறாங்க. நகைக்கடன் வச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷன் அட்டைதாரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வங்கிகளில், அதாவது உங்கள் கிராமத்திலேயே ஒரு கிராமம் இல்லாமல் 2-3 கிராமங்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் வைக்கிறது. அதற்கப்புறம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிறது. இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகள் கடந்த 2021 அப்போ நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த 2026ல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில்
சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளில் கூட்டுறவுத்துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து நகை கடன் வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை வருடங்கள் வந்து ஆகிறது, எந்த தேதியில் வந்து அவங்க நகை கடன் வாங்கியிருக்காங்க, எப்போ வந்து அவங்க வட்டி கட்டியிருக்காங்க, அதற்கு யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகை கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் அப்படின்ற மாதிரி 15 நிபந்தனைகள் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வங்கிகள் இல்லை 3 வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வங்கியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நகை கடன் வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி வாங்கியிருக்க பட்சத்தில் மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குடும்ப அட்டையில் ஒரு நபருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெளி மாநிலத்தவராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது தெலுங்கானா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா, அப்புறம் வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானா ஆந்திராவை சேர்ந்தவர்கள் இல்லை வந்து கர்நாடகா பெங்களூரை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள ஒரு குடும்ப அட்டையில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு குடும்ப அட்டையில் ஒரு நபருக்கு கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி பெற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணப்படலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2026 தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது, மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் இதில் பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது, பல்வேறு வகையான தகவல்களை வந்து சேகரிக்கிறாங்க பயனாளர். அதாவது நகைக்கடன் வாங்கியவர்கிட்ட இருந்து அவங்களோட எல்லா ப்ரூஃபையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸையும் அவங்க வெரிஃபை பண்ணி இவங்க நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்களா அப்படின்றத ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.